ஹலோ சொல்லுங்கண்ணா. என்ன இருங்க, எல்வின் கான்ஃபரன்ஸ் போடுறேன். சரி போடு. ஹலோ வசந்தா லைன்ல இருக்காரோ? இருங்க, சிஜாய் கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஹலோ டேய் எல்லாரும் லைன்ல இருக்கோம். என்ன போய்க்கலாமா? சரி எல்லாரும் வந்துருங்கடா. சரி ஓகே. ஓகே. டேய் என்ன உனக்கு என்ன ஆக்டிங்? உனக்கு லெமன் டீ. சரி டீ சுகர் கட்டா இந்த பாடி சுகர் இந்த பாடி இந்த பாடி இதை வச்சுட்டு சுகர் கட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? டீக்கு தான் காசு இருக்கு. பரவாயில்ல கூப்பிட்டு கேட்டுக்கலாம்ண்ணா. யார்கிட்ட கேட்கறது? எங்க அண்ணன் இருக்காரு. சூப்பர்ரா. யாராச்சும் டீக்கு இந்த மாதிரிலாம் பிஸ்கெட் போட்டு சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன். செம்மையா இருக்கும். என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? எல்வின் இல்லடா, வீடியோ பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். இப்படியே அமைதியா இருந்தா ஒன்றாகாது. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். அடுத்த வீடியோலாம் எடுக்கணும். என்ன பிளான் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரலாம். ட்ரிப்பு போகலாம் தான். காலையில போயிட்டு சாயந்தரம் வாரத்துக்குள்ள ஒரு பிளான் யோசிப்போம். உங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டோம். 3 ரூபா இருக்கு. 3 ரூபா வச்சிருக்க. எப்படி டூர் போறது? போயிடலாம். போறதுக்குள்ள பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிடலாமா? சரி உங்க பேலன்ஸ் அது 54,000 வச்சிருக்கீங்களோ? அதுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்கு, அது தெரியல. என்ன அப்படின்னு -54,000 அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ட்ரிப்பு போறோம், பிளான் பண்ணிட்டோம். எங்க போலாம், எப்படி போலாம்? ஆளுக்கு நான் எடுத்துறேன்க்கா, நான் இருக்கேன். பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். ஒரு இடத்தை சூஸ் பண்ணி சீட்டு போட்டு குளிப்பி போட்டு பார்ப்போம். குளிப்பி போட்டு பார்க்கலாம். குளிப்பி போட்டு பார்ப்போம். போட்டு பார்க்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இப்போ போகணும். இவன் என்னடானா காலையில போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள வரணும்ன்றான். அவங்க அப்பா அப்படிதான். ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். கன்ஃபார்ம் தானே எல்லாரும்? அப்புறம் சீட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை இல்லைக்கா. கடவுள் இருக்காங்க. சரி வாங்க சீட்டை குளிக்க போட்டு கொடுப்போம். ஒரு 5 பிளேஸை வந்து சூஸ் பண்ணிட்டு அதை வந்து சீட்டு குளிக்க பார்த்து அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்ன பிளேஸுங்கிறத வந்து பாருங்க. என்னென்ன சரி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. நீ உங்களோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் வந்து பாண்டிச்சேரி. உங்களோட இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான், தமிழ்லயும் எழுதியிருக்கான். ஆணை கட்டின்னு போடுங்க. மறந்துட்டோமா? அதான் இங்க எழுதியிருக்காங்க ஆணை கட்டி. ஆணை கட்டி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து சீட்டில் என்னென்ன எழுதியிருக்கோன்னா கோவா, தேக்கடி பாண்டிச்சேரி, தேக்கடி ஆணைக்கட்டி, தேக்கடி. சரி ஏதோ ஒன்று ஊட்டி. ஆனால் எப்படி எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஏன் வண்டி நான் கொண்டு வரேன், பெட்ரோல் காசு நீங்க போடுங்க, ஆணைக்கட்டிக்கு நீங்க போடுங்க. ரெசார்ட் நான் சொல்ற ரெசார்ட் ஜங்கல் ரெசார்ட் போகலாம். ஓ ஜங்கல் ரெசார்ட். ஜங்கல் ரெசார்ட் நீ கொடுக்கிற காசுக்கு முருகன் மேன்ஷனே கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஒரு சக்க எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இருக்கு. சொல்லு. ஒரு டால்ஃபின் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. டால்ஃபின் ரெஸ்டாரண்ட். டால்ஃபின் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. ஆணைக்கட்டிக்கு முன்னாடியே இருக்கு. கொஞ்சம் ஆணைக்கட்டிக்குள்ள எல்லாம் போகணும், முன்னாடியே இருக்கு. அங்க வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா. ஸ்விம்மிங் பூலு, சாப்பாடு எல்லாம் சேர்த்து 500 ரூபா வரும். ஆளுக்கு 500 ரூபா போட்டீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். 500 ரூபாயா? ஒன்றும் கிடையாது. யூடியூப் வருமானத்தை வந்து பாதியா பங்கு போட்டோம்னா கரெக்டா இருக்கும். வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குற லட்சணத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க வீடியோல வந்து கோடி கோடியா கொட்டுது அப்படின்னு. 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. இவன் கேமராமேன் கண்ணுக்குள்ள வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். உன் வித்தையை கொஞ்சம் பார்த்து காட்டுறான். அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. நம்ம கேமராமேன் கிடையாது. இப்போதைக்கு கேமரா கையில இருக்கிறதுனால நீங்க கேமராமேன். சரியா? அதாவது யூடியூப்ல இருந்து கோடி கோடியா கொட்டதுன்னு நினைப்போம். ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இனிமேதான்
இனிமேல் தான் இது பண்ணோம். எப்படியும் இப்போ 1 2 3 4 கேமராமேன் 5 சல்மான் 6 பேர்னா 3 பைக்காவது வேணும். நான் ரெடி. நீ ஒன்று அப்பா கார் எடுக்கலாம். எதுக்கு பைக்கு? சத்தியமா வேடாப். ஏன் யூனிகான் என்னோட கேரண்டி. ஓலா நீங்க வந்து ஓலா ஆர்ஆர் நக்குங்க. என்னாச்சு பைக் என்னாச்சு? ஆர்ஆர் இல்லை. ஏன் என்ன பண்ணீங்க? பைக்கு என்னாச்சு? நீங்க யூடியூப்ல மட்டும் தான் எங்களுக்கே கண்ணில் காமிச்சிருக்கீங்க. நாங்க கூட உட்கார்ந்து நேர்ல பார்த்ததே காமிச்சதே கிடையாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு. பிளான் போட்டு இருக்குல்ல பெப்பு பெப்பேருனா டேய் அது இங்கேயே போக மாட்டேங்குதுடா. கன்ஃபார்மா போலாமா? நம்ம போறதுதான். சரி இப்போ வந்து அமௌண்ட் பட்ஜெட் நான் சொல்ற அமௌண்ட் தான். அதான் ஏதோ சொன்னீங்க. பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாதான் அதனை கட்டி இது பிளான். ஓஹோ சரி சரி சரி. அதாவது எங்க அப்பா வந்து எம்பிபிஎஸ்க்கு படிக்க வச்சிருக்காரு. டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. 5% எல்லாருமே குளிக்கிறதுக்கு 300 போடு பாத்திங் 300. அது வேணாம். குளிக்கிறதுக்கு 100 கொடுத்துட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்ல தானே குளிக்கும். ஸ்விம்மிங் பூல் தான், ப்ரைவேட்டாக தான் இருக்கும். நம்ம 5 பேர் மட்டும்தான். சாப்பிட்றதுக்கு 200. ஸோ அப்போ வந்து ஒரு ஆளுக்கு 500 எடுத்துகிட்டு வரணும். பெட்ரோல் போங்க. எத்தனை வண்டி சரிங்களா? ஆனால் ஏதாவது நேச்சுரா போய் குளிச்சாதான் நல்லா இருக்கும். காசு கொடுங்க. காட்டுல போய் அதானே அதுக்கு காசு. சரி உங்கள் வீட்டிலேருந்து மக்கு என்னடா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி அதெல்லாம் வேணாம். நம்ம ரெசார்ட் போகிறோம். சரி பெட்ரோலுக்கு 300 ரூபா போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஆனைக்கட்டி போகிறோம். ஆனைக்கட்டி இங்கே இருக்கு. இது வந்து டால்ஃபின் ரெஸ்டாரண்ட். மேலே ஏறினதுக்கு அப்புறமா முன்னாடியே செக் போஸ்ட் தாண்ட கொஞ்சம் தூரத்து. ஓகேவா? அப்ப உள்ள ஒரு இடம் இருக்கும், அங்க போய் குளிச்சுட்டு வந்துடலாம். நம்ம கூப்பிட்டு போனீங்களே. இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர்த்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கடுப்பாக இருக்கும். அப்புறம் மற்றவங்க குளிக்கிறத பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க குளிக்கிறத பார்க்கல, இவன் குளிக்கிறத மற்றவங்க பார்த்துருவாங்கன்னு பார்க்குறாங்க. அதுவும் என்னமோ ஒரு சரியான ரீசன். சரி ஓகேவா? 250 × 6 500 போடுவியா? 60 × 6 தானே? 6 0 5 × 6 0 5030 30 + 3 3300 3300 வசந்த் ரஸ்கல் ரெடி பண்ணாருன்னா போயிட்டு வந்துடலாம். சரி ஓகே. எப்போ போகலாம்? எல்லாருக்கும் லீவ் விட முடியும். லீவ்ல தானே இருக்கோம். இண்டிபெண்டன்ட் டே நான் 14ஆம் தேதி மார்க் பண்ணல. ஏன் அது என்னன்னா நீங்க கூலினா? சரி 16ஆம் தேதி போலாமா? ஏன்னா செகண்ட் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டே எல்லாத்துக்குமே லீவாக தான் இருக்கும். 4th சாட்டர்டே லீவா இருக்கும், செகண்ட் சாட்டர்டே லீவா இருக்கும். இல்ல தேர்ட் தேர்ட் சாட்டர்டே எங்களுக்கு காலம் இது எங்க காலம்னா. அப்படியா? ஆமா மாத்திட்டாங்க அதெல்லாம். என்னடா புது உருட்டா இருக்கு. நண்பா காதுகள் பாவம் இல்லையா? 16 சனிக்கிழமை போலாம். சரிலாமா? சரி உங்க பேங்க் பேலன்ஸ் பார்த்தே எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து 16ஆம் தேதி போயிடலாம். கையில் வச்சிருப்பாரு அவரு. நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்காக பேங்க்ல வச்சிருக்காரு. மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். பிளான் பண்ணியாச்சு. ஆனைக்கடி பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரி அது இதெல்லாம் போட்டிருப்போம். எங்களுக்கே தெரியும் அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால நாங்கள் இடையில வந்து எடுக்கல. நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி எடிட் பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கிறேன் பாருங்க வாங்க. ஏதோ பண்றாங்க गाइस, வேற ஏதோ சவுண்ட் கேக்குது. ஆக எடிட் பண்ணல. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வீடியோ எடிட் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக நம்ம ரோல் பண்ணுவோம். போட்டுறோம்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க டூர் போறதான் பாப்பீங்க. இதான் நம்ம லட்சியம். ஓகே எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க.